27 ஜனவரி 2026 ஆண்டின் புதுக்காலம் 3ஆம் வாரத்தின் செவ்வாய் நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 3 இறைவசனங்கள் 31 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்த மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதுவும் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, இன்றைய நாளில் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இன்று இந்த காணொலியில் நீங்கள் பதிவு செய்ய போகின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் என்னுடைய திருப்பலியும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக செபிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இறைவன் பல நலன்களால் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்கள், இன்று தாயாம் திரு அவை தூய ஆஞ்சலா மர்சி இவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. 1474ஆம் ஆண்டு இத்தாலியில் பிறந்த இவர் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து பல துன்பங்களையும் தனிமையையும் அனுபவித்தார். இவற்றின் நடுவிலும் அவர் ஆழமான நம்பிக்கையுடன் ஜெப வாழ்வுடன் வளர்ந்தார். இளமையிலிருந்தே அவர் ஏழைகளுக்காக, குறிப்பாக இளம் பெண்களின் கல்வி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் பெரும் அக்கறை கொண்டிருந்தார். அந்த காலத்தில் பெண்களுக்கு கல்வி வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்ததை உணர்ந்து அவர்களை நன்னடத்திலும் நம்பிக்கையிலும் வழிநடத்த வேண்டும் என்ற அழைப்பை கடவுளிடமிருந்து பெற்றதாக அவர் உணர்ந்து உர்சுலின் சபையை அவர் நிறுவினார். இது உலகிலேயே பெண்களின் கல்விக்காக அர்ப்பணிக்கப்பட்ட முதல் திருச்சபையின் சபைகளில் ஒன்று. இவர் துறவற வாழ்க்கை அமைதியுடன் பணியுடன் வாழ்ந்து பலருக்கு ஆன்மீக வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். இன்றைய நாளில் நாம் இந்த நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இவரும் ஆண்டவர் இயேசுனுடைய சகோதரியாக மாறியிருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மார்க் நற்செய்தி இன்றைய பகுதியானது இயேசு அவர் கூறுகின்ற வார்த்தைகள் முதலில் கேட்கின்ற பொழுது நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. இயேசுவின் தாய் மற்றும் சகோதரர்கள் சகோதரிகள் வெளியே நின்று கொண்டு அவரை தேடுகிறார்கள். அந்த விஷயத்தை மக்கள் இயேசுவிடம் முறையிட்ட பொழுது, என் தாயும் என் சகோதரிகளும் யார் என்று கேட்கிறார். பின்னர் தம்மை சற்று இருப்பவர்களை நோக்கி, இவர்களை என் தாயும் என் சகோதரர்களும் என்று குறிப்பிடுகிறார். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே என் உறவினர்கள் என்றும் இயேசு மொழிகிறார். இதை கேட்டால் இயேசு தன் குடும்பத்தை மறுத்துவிட்டாரோ என்ற ஒரு சிந்தனை கூட நமக்கு எழும்பலாம். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. இயேசு தம்முடைய தாயையும் சகோதரர்களையோ சகோதரிகளையோ தள்ளி வைக்கவில்லை. மாறாக தன்னுடைய குடும்பத்தை இன்னும் அதிக அளவில் விரிவுபடுத்துகிறார். இயேசுனுடைய காலத்தில் இன்று போல குடும்பம் என்பது ஒரு பாதுகாப்பு, ஒரு அடையாளம், சேர்ந்திருக்கின்ற ஒரு உணர்வு. இந்த உணர்வின் மூலமாக ஒரு குடும்பமானது உருவாகி இருக்கிறது. ஆனால் இதை இயேசு ஒரு எல்லை இல்லதாக மாற்றுகிறார். அதாவது தன்னுடைய குடும்பத்திற்கு எப்படிதான் இருக்கும் என்ற ஒரு எல்லையை தாண்டிய ஒரு புதிய குடும்பத்தை, தன்னுடைய இறையாட்சியின் குடும்பத்தை வெறும் இரத்த உறவுகளால் மட்டுமல்லாமல் இறைவனுடைய திட்டத்தை கேட்டு அதன்படி வாழ்கின்ற ஒவ்வொரு நபர்களுடைய குடும்பம் அதனுடைய உறவுகளாக மாறுகிறது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். மரியா இங்கு விலக்கி வைக்கப்படவில்லை. ஏனெனில் உண்மையில் கடவுளுடைய சித்தத்தை மரியாதைப் போல முழுமையாக நிறைவேற்றியவர் இந்த உலகில் எவரும் இல்லை. வானத்துது அறிவித்த பொழுது அவர் சொன்ன ஆமேன் ஆம் என்ற ஒரு வார்த்தை இயேசுனுடனான அவருடைய உறவினுடைய முதல் அடித்தளமாக இருக்கிறது. அவர் இயேசுவின் தாய் என்பதற்கான காரணம் அவருக்கு உடல் தந்ததால் மட்டுமல்லாமல் தன்னுடைய முழு வாழ்க்கையே கடவுளுக்கு அளித்ததால்
மரியன்னை இயேசுனுடைய தாயாராக உருவெடுக்கிறார். ஆகவே இயேசு இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகின்ற பொழுது மரியன்னை உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக இங்கு வெளிப்படுத்தப்படுகிறார். இன்றைய நற்செய்தியில் நமக்கு ஒரு எழுப்புகின்ற ஒரு கேள்வியானது, நாம் நம்முடைய அடையாளத்தை எங்கு கண்டு கொண்டிருக்கிறோம், எங்கு கண்டுபிடிக்க முடியும் என்று யோசிப்போம். பக்கத்தில் அமர்ந்திருப்பவர்கள், நமக்கு எரிச்சல் ஊட்டுபவர்கள், நமக்கு தெரியாதவர்கள், ஏன் அவர்கள் கூட இப்பொழுது இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முயன்றால் அதுவும் நம்முடைய குடும்பம். ஏனெனில் இறைவன் எவர் ஒருவர் என்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறாரோ அவர் தன்னுடைய குடும்ப உறுப்பினராக பார்க்கிறார். நாமும் அவருடைய உறுப்பினராக இருக்கின்ற பொழுது நம்மை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நபர்களும் இறை திட்டத்தை நிறைவேற்ற ஏற்கின்ற பொறுப்பை உணர்கின்ற ஒவ்வொரு நபர்களும் நம்முடைய குடும்ப உறுப்பினராக மாறுகிறார்கள். ஆகவே இன்று நாம் ஒருவருக்கொருவர் பொறுப்புடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். எளிதாக இருப்பதால் மட்டுமல்லாமல் குடும்பம் என்றாலே பொறுமை, மன்னிப்பு, அன்பு ஆகியவற்ற கிறிஸ்துவ பண்புகளில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அவ்வாறு நிலைத்து நிற்கின்ற பொழுது இறையாட்சியினுடைய பணிகளை நம்மால் செய்ய முடியும். இந்த நற்செய்தி வழியாக நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை உருவாகிறது. நாம் ஆண்டவருடைய உறவினராக மாற இருக்கின்றோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கை எவ்வளவு உடைந்ததாக இருந்தாலும் ஆண்டவர் சேர்ந்திருக்கின்ற இடத்தை நாம் அடைகின்ற பொழுது, ஆண்டரை நாம் அடைகின்ற பொழுது, ஆண்டவர் தேடி வருகின்ற பொழுது, ஆண்டருடைய வழியில் நடக்கின்ற பொழுது, அவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய உண்மையான சகோதரர்களாக, சகோதரிகளாக நம்மால் வாழ முடியும். ஆக இன்றைய நாளில் நமக்கு கிடைக்கப் போகின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பயன்படுத்தி எவ்வாறு இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி நாமும் இயேசுடைய உறவினராக மாறுவோம். இறை ஆசிரியை பெறுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. எங்களுடைய ஒளியும் மீட்புமாகிய அன்பு ஆண்டவரே, உமது இரக்கம் ஒவ்வொரு காலையிலும் புதியதாய் இருக்கின்ற சூழலும் உம்முடைய வார்த்தையுடன் நம்பிக்கையில் நினைவு கூர்ந்து இந்த புதிய நாளின் விடியலில் உமது முன்னிலையில் நிற்கிறோம். உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வழிபடுகிறோம். உயிரின் மூச்சு எங்களுக்கு தந்த இறைவனை, எங்கள் எழுச்சியும் எங்கள் ஓய்வும் முது கரங்கள் இருக்கிறது என்பதை இந்த நாளில் ஆழமாக உணர செய்தருளும். இன்றைய நாளுக்கான தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எளிய மனதுடன் செபிக்கின்ற எங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி அருளும். புனித ஆஞ்சலா மெர்சியினுடைய அமைதியான துறவர வாழ்க்கையையும் தியாகம் நிறைந்த சேவை நினைவு கூர்ந்த எங்களுக்கு எம் சித்தம் வலவும் சுத்தம் போன்று நிறைவேறுக என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் இன்று வாழ எங்களையும் உம்முடைய திட்டத்தில் நிலைத்து நிற்க செய்தரலும். ஆண்டவரே, சிறியவர்கள் ஒருவருக்கு செய்ததை எனக்கே செய்திருப்ப என்று கூறிய அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து இன்று நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும் உண்மையே காணுகின்ற கண்களை எங்களுக்கு தாரும். எங்கள் சொற்கள் காயப்படுத்தாதவாறு எங்கள் செயல்கள் குணப்படுத்துகின்ற செயல்களாக மாறி ஆசீர்வதித்தருளும். இந்த நாளுடைய பயணத்தில் எங்கள் பாதங்களுக்கு வாக்கே விளக்காக, எங்கள் வழிகளுக்கு ஒளியாக இருக்க செய்தருளும். தீர்மானங்கள் தெளிவையும் சோதனைகள் நினைத்து நிற்க வலிமையும் எங்களுக்கு அளித்தருளும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை. நோயாளிகளை குணமாக்கும், சோர்ந்தவர்களை தாங்கும், துயரில் இருப்பவர்களுக்கு ஆறுதலிக்கும் கருணை எங்களுடைய இல்லங்களில் பொழிந்தருளும். இந்த புதிய நாளை உமது அமைதிக்குள் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்கள் உள்ளங்களில் அனைத்து அறிவுக்கும் மேலாக உமது அமைதி காவலாக இருக்கட்டும். புதிய நம்பிக்கையோடு, புதிய உறுதியோடு உமது மகிமைக்காக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இன்று நாங்கள் செபிக்க இருக்கின்ற ஒவ்வொரு தேவைகளையும் நீர் ஏற்று ஆசீர்வதித்தும் தக்க பலன்களை எங்களுக்கு அளித்தருளும். ஆண்டு எங்கள் சொல்லை ஆசீர்வதித்தலும், செயல்களை ஆசீர்வதித்தலும், எங்களுடைய பயணங்களை ஆசீர்வதித்தலும், நாங்கள் சந்திக்கின்ற நபர்களை ஆசீர்வதித்து எங்கள் பணிகளை ஆசீர்வதித்தலும், எங்களுடைய கரங்களை ஆசீர்வதித்தலும். உண்மையே நாங்கள் நினைத்தும் உம்மோடு நாங்கள் வாழ்ந்து உமது கரத்தை கை கோர்த்து உமது உறவினர்களாக நாங்கள் இன்று வாழ்ந்திட உம்முடைய திட்டத்தை எங்களுக்கு காண்பித்தலும். அதை நாங்கள் நிறைவேற்ற தேவையான தூய அவருடைய வல்லமையையும் ஆசீர்வாதங்களையும் கொடைகளையும் கனிகளையும் எங்களுக்கு தந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து செபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன்,
தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.